எல்லாம் போக முடியாது. போயா உள்ள அனுப்புனதானங்க. உள்ள வேலை இல்ல. போயா உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்களே வேலை இல்லைன்னா எப்படிங்க? ஹலோ சார், 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 ஹலோ, யோ, பணம். ஆண்டவா, இது என்னடா சோதனை? ஒருத்தன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறான், இன்னொருத்த பணத்தோட பைய போட்டு போறான். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. உங்ககிட்ட நான் எத்தனையோ வருஷம் வேலை பார்க்குறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நிஜமாலுமே அந்த பணம் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு மேடம். நம்புங்க மேடம். போதும் நிறுத்து. எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருந்தா என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாம். No more explanations. I don't hear anything. எவ்வளவு போச்சு தெரியுமா? 5 lakhs. Do you understand? 5 lakhs. Stupid. I'm calling the police. ஐயோ, இவ்வளோ கார் இருக்கு. அப்புறம் அவர் ஏன் ஸ்கூட்டர்ல போனாரு? கார்ல போயிருந்துருக்கலாம். இது என்னோட பேக் ஆச்சு. இது எப்படி உங்ககிட்ட? நீங்க ஸ்கூட்டர்ல போகும்போது கீழே வந்துருச்சு. ஏங்க என்னங்கன்னு கூப்பிட்டேன். உங்க முன்ன பின்ன போனவங்க எல்லாம் திரும்பி பார்த்தாங்க, உங்களை தவிர. ரொம்ப தேங்க்ஸ் சார். பேக் கொடுங்க சார். இதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க, கொடுத்துறேன். 5 லட்சம் ரூபா சார். 500 ரூபாய் கட்டு 4, 1000 கட்டு 3 சார். கரெக்ட். இந்தாங்க. சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. என் வேலை, என் மான மரியாதை எல்லாத்தையும் நீங்க காப்பாத்திட்டீங்க சார். ரொம்ப ஐயோ சார், சார் பெரிய மனுஷன் நீங்க போய் ஆளலாமா? எனக்கு கூட தான் ஊர்ல 2 லட்சம் ரூபா கடன் இருக்கு. மனசு ஊர்த்துச்சு. ஆனா பணத்துக்காக என்ன மாதிரியே நீங்களும் கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சு பார்த்தேன். அதான் திருப்பி கொடுத்துட்டேன். இருங்க சார், எங்க மேடத்துல சொல்லி வேணாம். ஊரம்பலையை ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க. போக இருந்த உங்க வேலை மறுபடியும் என்னால கிடைச்சது. எனக்கு இந்த பட்டணத்துல ஒரு வேலை கிடைக்காமல போயிடும் சார். பழமொழி கொஞ்சம் தப்பா சொல்லி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வரேன் சார். கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க பாதம் இரண்டும் பூமியில இருக்கே. மனுஷிதான். யார் நீங்க? I'm your fan. என்னங்க சொல்றீங்க? நான் என்ன சினிமா நடிகரா இல்லன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரா? ரசிக்கிறதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும். ஐயோ, அப்படி நான் என்னங்க சாதனை பண்ணேன்? ஒன்னா ரெண்டா ரோட்ல நாய்க்குட்டியை காப்பாத்தின போது உங்க அன்பால என் மனச கொள்ளையடிச்சீங்க. மாடியில நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த ஊரே என்ன தப்பான பார்வையில பார்த்துச்சு. உங்க பார்வை மட்டும் என் மேல படவே இல்லை. அதுல இருந்து நீங்க கண்ணியமானவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். லட்சமா பணம் உனக்கு கிடைச்சும் அதை நீ வச்சுக்காம திருப்பி கொடுத்த போது again your honesty was proved to me. இனி நீ இல்லாம நான் இல்லை. என்னோட உயிர் நீதான். ரெண்டுமே சூப்பர் ஹிட் படங்க. அந்த படத்துல நடிச்ச ஹீரோ கூட நல்ல பேரு. நீங்க பாத்தீங்களா? சினிமா வசனத்தை நிறுத்து. வேலைக்கு ட்ரை பண்ற இல்ல நீ? ஆமாங்க. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் உன்னோட ஃபேன்னு சொன்னேன்ல. உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். நான் இந்த வீட்டு எதிர் பங்களால தான் இருக்கேன். அங்க வா, வேலை தரேன். நிஜமாவா? நீங்களா எதிர் பங்களால இருக்கீங்க? நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு பெரிய மனசுங்க. வீடு தேடி வந்து எனக்கு வேலை தரேன்னு சொல்றீங்களே. உங்களுக்கு கோடி புண்ணியங்க. உங்களுக்கு கோயிலே கட்டலாங்க. நீங்க நல்லா இருக்கணுங்க. உங்க சிரிப்பு சத்தம் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க கூட குழந்தையா இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? ஏன் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்க? உங்க காலுக்கு கீழே இருக்க டவல இடுப்புல கட்டுங்க. அப்ப இடுப்புல இருந்த டவல்? ஐயோ, பாத்துட்டு இருப்பாங்களோ? ஐயோ, உனக்கு புத்தியே வராதாயா? இல்ல வாட்ட சொல்றது உன்ன உன்ன அது வந்து வேணாம். நிலையா நிலை. வேணாம். இன்னைக்கு மட்டும் மாவளைய கையில மாட்டனே ஒரு வழி ஆயிடு. இரு. என்ன ஒண்ணு பண்ணல. ஐயோ. ஓடிலாம் நினைக்கிறியா? வேணாம். இல்ல. தப்பிச்சு போய் நினைக்கிறியா? இரு. ஐயோ. என்ன விட்டு. ஐயோ. பண்ணு.
இல்ல பண்ண மாட்டேன் இல்ல ஐயா பண்ண மாட்டேன் ஐயா ஏன் உனக்கு அறிவே இல்லையா இல்ல அது இப்படியே நீ பண்ணிட்டு இருந்த பக்கத்து வீட்டு பரமசிவத்தோட நான் ஓடி போயிட்டேன் வாடி என் திருநெல்வேலி அல்வா அப்படியா பரமசிவம் யோ சும்மா இரியா நீ வா பரமசிவம் என்னடா பரமசிவம் உனக்கு நான் வேணுமா ஐயோ வேணாம் வரேன் போடு நல்லா போடு அடிக்கிறா இல்ல ரெண்டு பேரும் அடிக்கிறீங்க போடு ஐயோ என்ன அடிக்கிறா போடு அடவா என்ன வேலையா இருந்தாலும் அவசரமா செய்யணும். டேய் நேத்து சதி இவன் வீட்டுக்கு வந்தா இன்னைக்கு இவன் சதி வீட்டுக்கு போறான். ஏய் இவங்க என்ன பண்றாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். வாங்கடா போலாம். Anand, come. I was waiting for you. Welcome. Welcome to my paradise. ये वसंत मालिगे पार. வணக்கங்க. Come. I was just waiting for you. Come, Anand. Sit down. Come on, sit down. You're a real hero. தண்ணி நான் தான் உங்களுக்காக தோசை கல்லுல என் கையால சுட்டேன். கையை சுட்டுட்டீங்களா? சிச்சி தோசை சுட்டேன். How is it? பஞ்சு மாதிரி பதமா இருக்குங்க. ஆஹா இந்த காரப்பொடி கூட நான் தான் அரைச்சேன். காரப்பொடி வேணாம். சாரி என்னாச்சு? what happened? என்னாச்சு? எரிச்சலா இருக்கு. I'm very sorry. ஆனந்த் உங்க வீட்டு மிளகாய் நாங்க இப்படி எரிச்சலா இருக்கு. ஐயோ. Oh my god. என்னங்க? பதமா இருக்குன்னு தானே சொன்னேன். கண்ணை பதம் பார்த்துட்டீங்களே. அந்த கண்ணு இல்லங்க. இந்த கண்ணு. Oh sorry. பாத்து ஊதுங்க. ஐயோ. என்ன எரிச்சலுங்க? தண்ணி இருந்தா கொஞ்சம். ஐயோ. அடங்கலங்க. ஐயப்பா. சாரிங்க. என்னோட சேர்த்து உங்களையும் இழுத்துட்டேன். என்னங்க நீங்க சாரி எல்லாம் சொல்றீங்க? இதுவும் நல்லாதான் இருக்கு. ஐயோ டேய் காத்துறதே முண்டாட்டி நேத்து வந்து ஓன்னு கொண்டு போன மாதிரி நம்ம வயலே மண்ணை போட்டாடா. டேய் அவனை சும்மா விட கூடாதுடா. டேய் விடுங்கடா. இன்னைக்கு ரெண்டா ஒண்ணு பாத்துலாம். வாங்க. கொஞ்சம் இருங்க. நான் ஃப்ரீ பண்றேன். நீங்க கீழே விழுந்திருந்தா உங்க ஹிப் போயிருக்கும். ஏ ஹிப் நல்லாதான் இருக்கு. உங்க ஜிப்பு தான். ஜிப்பு? அதெல்லாம் சரிங்க. என் வேலை விஷயம். தரேன். நான் சொன்னதை கேட்கணும், சொல்றபடி செய்யணும். கரெக்டா செய்வேங்க. அதிகமாவும் பண்ண மாட்டேன், கம்மியாவும் பண்ண மாட்டேன். ஒரு தடவை என் வேலையை பார்த்துட்டீங்கன்னா உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிரும். அப்புறம் என்னையே பர்மனண்டா கண்டினியூ பண்ண சொல்லுவீங்க. ஆமாங்க. வாவ், நீ அவ்வளவு பெரிய வேலைக்காரனா? ஒரு தடவை வேலை கொடுத்து பாருங்களேன் எப்படி செய்யறேன்னு. சம்பளம் எவ்வளவு வேணும்? உங்க இஷ்டம். 25,000. 25,000? ஐயோ, இவ்வளவு சம்பளம் தரேன்னு சொல்றீங்களே. நான் ஏதாவது கொலைகளை பண்ணணுமா? என்னால அதெல்லாம் முடியாதுங்க. நான் வரேன். ஹேய் வெயிட். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ரொம்ப நல்லவங்களா தெரியுது. உனக்கு கொடுக்கிற வேலை என்னன்னு தெரியுமா? நீ தினமும் ஆபீஸ்க்கு போகணும். சரி. ஃபைலை இங்க எடுத்துட்டு வரேன். நான் போடுன்னு சொல்ற இடத்துல பார்த்து படிச்சு கையெழுத்து போடணும். பார்ட்டி ஃபங்க்ஷன் எதுனாலும் நீ என் கூடவே இருக்கணும். இப்படியா? பத்தலையா? பத்திக்கிச்சு. மேடம், சின்னதா ஒரு ரெக்வெஸ்ட். ஊர்ல பெருசா 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட கரெக்டா திருப்பி கொடுத்துருவேன். அதாவது நான் வேலை செய்ய செய்ய நீங்க கழிச்சுக்கோங்க. 2 lakhs. 2 lakhs? 2 lakhs போதுமா? 2 லட்சம் ரொம்ப ரொம்ப.
ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எப்படி ஐயோ சாரி மேடம். இட்ஸ் ஆல் ரைட். இல்ல ஏதோ ஒரு சந்தோஷத்துல நான் தப்பு. கடன் வரேன் மேடம். ஓகே